ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களே வேற ஒண்ணும் கிடையாது. நெறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து, "ப்ரோ ஏன் ப்ரோ சிஎஸ்கே டீம் பத்தி வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க? சிஎஸ்கே என்னென்ன பிளேயர்ஸ ரிலீஸ் பண்ணாங்க? சிஎஸ்கே என்னென்ன பிளேயர்ஸ ரீட்டெயின் பண்ணாங்க? அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ" அப்படின்னு நெறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மக்களே. இப்ப அதான் நம்ம வந்து போட போறோம். அதான் இப்ப நீங்க வீடியோல வந்து பார்க்க போறீங்க மக்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா நீங்க பண்ற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் மக்களே. அதனால வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து மக்களே சிஎஸ்கே வந்து என்னென்ன பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து பத்திரனா, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் என்ன பொறுத்தவரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் மக்களே. அதுக்கப்புறம் வந்து டெவான் கான்வே, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் தீபக் ஹூடா, அதுக்கப்புறம் விஜய் சங்கர், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே சிதார்த், அதுக்கப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி, அதுக்கப்புறம் ராகுல் திரிபாட்டி, அதுக்கப்புறம் ஷேக் ரஷீத், அதுக்கப்புறம் வன்ஷ் பேடிய வந்து ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. இப்ப மொத்தம் சிஎஸ்கே கிட்ட எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 43.4 க்ரோர்ஸ் இருக்கு மக்களே. என்ன பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே வந்து நல்ல ரிலீஸ் தான் மக்களே பண்ணி வச்சிருக்காங்க. பட் பத்திரனா மட்டும் தான் இப்போதைக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன்ல வந்து கம்மியான பிரைஸ்ல வந்து வாங்கிருவாங்க மக்களே. இப்போ வாங்க ரீட்டெயின் பண்ண பிளேயர்ஸ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து மக்களே சிஎஸ்கே வந்து என்னென்ன பிளேயர்ஸ வந்து ரீட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து ருத்துராஜ் கேக்வாட் தான் கேப்டன். அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்தே, அதுக்கப்புறம் டெவால் பிரவேஸ், அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி கண்டிப்பா இருந்தே ஆகணும். 2026ல வந்து தல தரிசனம் வந்து எல்லாருக்கும் கிடைக்க போகுது மக்களே. என்னதான் நான் ஒரு ஆர்சிபி ஃபேனா இருந்தாலும் தல ஆடுறது மாசா இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் சிவம் டூபே, அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன் தான் ரிலீஸ் பண்ணிருவாங்கன்னு நெனச்சேன். பட் ரிட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நூர் அகமத், கலீல் அகமத், கம்போஜ், அதுக்கப்புறம் வந்து நேத்தன் எலிசை, ஷேஸ் கோபால், அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி, அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணா கோஸ் தான் ரிட்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க மக்களே. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு ஸ்குவாட், சிஎஸ்கே ஸ்குவாட். இப்போதைக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் 9 ஸ்லாட் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அத வந்து ஆக்ஷன்ல வந்து பார்ப்பாங்க மக்களே சிஎஸ்கே. இப்போதைக்கு மக்களே சிஎஸ்கே ஸ்குவாட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் மக்களே இருக்கு. இருந்தாலும் வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்கா தான் மக்களே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோனி மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு மக்களே. மத்த யாரும் பெருசா அந்த இடத்துல ஆடுற மாரி இல்ல. அதனால கண்டிப்பா வந்து ஆக்ஷன் வந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க மக்களே. நல்லா ஃபாரின் ஹிட்டர்ஸ் தான் வந்து இருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கிரீனு, மேக்ஸ்வெல்லு, ரஸ்ஸல், அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டன் தான் இருக்காங்க மக்களே. கண்டிப்பா இதுல இருந்து சிஎஸ்கே 2 பிளேயர்ஸ் எடுப்பாங்க. அத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்ப்போம் மக்களே. இப்போதைக்கு வந்து இந்த வீடியோவ நம்ம வந்து முடிச்சுக்கலாம் மக்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம் காய்ஸ். பாய் காய்ஸ். பாய்.